ஸோ 2026 பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி மூவிக்கு எடுக்கப்பட்ட த ட்ரூத் அண்ட் ட்ராஜடி ஆஃப் மோரியா வில்சன் அப்படின்ற திரைப்படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது டெக்சாஸ்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான அத்லட்டிக்க மையமா வச்சு இந்த படத்தோட கதைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நகருது. கதையில வர நம்ம படத்தோட ஹீரோயின் பேரு தான் பாத்தீங்கன்னா மோரியா வில்சன். இவங்க வந்து டெக்சாஸ்ல ஒரு ஃபேமஸான அத்லட்டிக்கா இருக்காங்க. ஸோ ஒரு நாள் நைட்டு யார் அப்படின்னு தெரியாத ஒரு நபர் பாத்தீங்கன்னா இவங்க தலையிலேயே வந்துட்டு ஷூட் பண்ணிடுறான். ஸோ அவங்க அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த கொலையாளிய போலீஸ் எப்படிலாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க, கடைசியா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா நெட்ஃபிளிக்ஸ்ல வரக்கூடிய டாக்குமெண்ட்ரி எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். இந்த படத்தை சொல்ல வேணாம், அருமையா எடுத்திருக்காங்க. ஏன்னா இறந்து போன அந்த நபர் வந்து சின்ன வயசுல இருந்து இப்போ இருக்குமே எந்தமான ஒரு விஷயங்களை கடந்து வந்தாங்க அப்படின்றது இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாவே கனெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாத அந்த கொலையில போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக என்னமான ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றது சேர்த்து அந்த ரியல் ஃபுட்டேஜை பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரியில வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சரி, சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், மெயினா அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எமோஷன் கனெக்ட் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குது. ஃபைனலா படத்துல பெருசா குறை சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்லை. டியூரேஷனுமே 130 ஹவர்ஸ்க்கு தான் வந்து சீக்கிரமா பார்த்து முடிச்சலாம். ஸோ கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ரியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு பாத்தீங்கன்னா 7.5.